வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த தலைவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்று மூத்த அமைச்சர் அதுவும் பொன்முடி அவர்கள் உதயநிதியின் காலில் விழக்கூடிய நிலைமை தற்பொழுது உருவாகி இருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு கொத்தடிமையாக திமுகவிற்கு வேலை செய்கிறார்களா அமைச்சர்கள் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. ஸ்டாலினுக்கு மரியாதை செலுத்தினால் சரி என்று கூறலாம். அவர் சிறு வயதில் இருந்து கலைஞருடன் அரசியலை பயணித்தவர் என்று ஓரளவில் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அமைச்சர் பொன்முடி அவர்களது வயது என்ன, உதயநிதியின் வயது என்ன? இவரது காலில் விழுந்து அடுத்த அரசியல் கட்சியின் தலைவர் என்றும் இந்தியாவின் வழிகாட்டி என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூறும் அளவிற்கு மக்கள் இவரை தேர்ந்தெடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் என்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களது புகழாதாரத்தை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள், அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி பேசுவது நியாயமற்றது என்றும் உங்களது ஊழலுக்கு உறுதுணையாக அரசாங்கம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்களது காலில் விழுவது சரிதானா என்ற ஒரு கேள்வியையும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. சரி, கலைஞர் குடும்பத்தில் அடுத்து உதயநிதியா என்று பேச்சுவார்த்தை அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மறுபக்கம் கனிமொழி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ தேர்தலுக்கான களம் இறங்க போவதாக செய்திகள் ஒன்று கிளம்பியுள்ளது. எதற்காக, என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி வந்துவிட்டால் தமிழகத்தை கைக்குள் கொண்டு வர முடியாது. மத்தியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். ஆனால் தற்பொழுது மத்திய அரசின் செயல்பாடுகள் முழுக்க பாஜகவிற்கு ஆதரவாக இருப்பதால் ஒருபோதும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை கைப்பற்றாது. எம்பியாக இருந்தால் எந்த ஒரு பயனும் இல்லை. தமிழகத்தில் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால், திமுகவை தனது கைக்குள் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தேவை. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் பதவியை கேட்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்தால் அமைச்சர் பதவியை கேட்பதாகவும் அதுவும் துணை முதல்வர் பதவியை கேட்பதாகவும் தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவை போல் திமுகவிலும் உதயநிதி கனிமொழி என்ற போர் தொடங்க உள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் திமுக 2026 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையும் என்று கூறுகிறார்களே, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.